வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது காம்ப்ளையன்ஸ் இன் ட்ரக் இன்டேக். அதாவது ஒழுங்காக மாத்திரையை டைமுக்கு போட்டுக்கிறாங்களா இல்லையா, மாத்திரையை டைமுக்கு போட்டுக்கல டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிற மாதிரினா கண்டிப்பாக அந்த நோய்க்கான தீர்வு கிடைக்காது. இப்போ சுகர் மாத்திரையை ஒழுங்காக போடலைன்னா 3 மாதம் கழிச்சு செக் பண்ணும்போது HbA1c கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பிபி மாத்திரையை ஒழுங்காக போடலை, 2 நாள் போடுறாங்க 2 நாள் போடலைன்னா பிபி அதிகமாகிற நாட்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஹெட்டேக்கு நிறைய அதனால தொந்தரவுகள் ஏற்படும். 3வது தைராய்டு மாத்திரை டெய்லி போடணும், வெறும் வயிற்றுல போடணும். அதை நிறைய பேர் மேம் இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லி பாதி நாள் விட்டுருவாங்க. அதனாலேயும் பிரச்சனைகள் வரும். இல்லை வீட்டில் பெரியவங்க தனியாக இருக்கு. இப்போல்லாம் சீனியர் சிட்டிசன் நிறைய பேர் தனியாக இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் போய் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கும் நிறைய மாத்திரைகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, சைக்கியாட்ரிக் மாத்திரை, நியூராலஜி மாத்திரை, ஆர்த்தோ மாத்திரை, அப்புறம் ப்ராஸ்டேட் மாத்திரை, இப்படி நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை தவிர கால்சியம் மாத்திரை, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இப்படி இருக்கும்போது அப்பப்போ எதையாவது மறந்துடுவாங்க. எங்ககிட்ட மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்க இந்த மாத்திரைகளை சரியாக போட்டுக்காததால தான் அட்மிட் ஆவாங்க. ஸோ அதுக்காக இப்போது இந்த ஆர்கனைசர், இது ரொம்ப ஒன்றும் விலை உயர்ந்தது கிடையாது. இந்த ஆர்கனைசர் அப்படின்ற பெட்டியை நாங்கள் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துருவோம். இது வீட்டில் இருக்க பேரனோ பேத்தியோ இல்லை மருமகளோ யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணணும்னா எல்லா மாத்திரையும் வச்சுக்கிட்டு காலையில் என்ன போடுறாங்களோ அதை இந்த மார்னிங் டப்பாவில் போட்டுடணும். உரிச்சி போட்டுடணும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆஃப்டர்நூனில் மாத்திரைகள், அந்த மத்தியானம் போடுற மாத்திரை, ஈவினிங் ஈவினிங் போடுறோம். அந்த மாதிரி ஃபுல் வீக்குக்கு ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரியவங்களுக்கு குழப்பமாக இருக்காது. காலையில் இத்தனை மாத்திரை இருக்கா திறந்து போட்டுப்பாங்க. அப்படி போடலனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னப்பா காலையில் மாத்திரை போடலையா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி போட வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸில். அதாவது 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மறந்துடுறாங்க. நிறைய பீப்புள் 65 வயசுக்கு மேலே ரொம்ப புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. பாதி பேருக்கு கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு, அந்த மாதிரி ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிராண்ட் சில்ட்ரனோ இல்லை சில்ட்ரனோ இதை மாதிரி இது பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த நான் காம்ப்ளையன்ஸ் அப்படின்ற பிரச்சனை தீர்ந்துடும். நன்றி.